டெய்லி ட்ரேட் பண்ணுங்க, டெய்லி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்ட்டு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். தெரியாத ட்ரேடிங்க 30 நாள்ல தெரிஞ்சுக்கலாம் சீரீஸ்ல இன்னைக்கு டே 12. தினமும் நம்ம அதிகமான ட்ரேட் எடுத்துட்டு இருந்தாதான் தினமும் நமக்கு அதிகமான ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்கான ஸ்கேம்குள்ள போய் மாட்டிக்கிட்டு உங்க கேபிட்டலை பூரா இழந்துருவீங்க. மார்க்கெட் இன்னைக்கு நல்ல ட்ரெண்ட்ல இருக்கும், அப் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நாள்ல 5 to 10 ட்ரேட் எடுக்கிறதோ தினமும் ட்ரேட் எடுக்கிறதோ அப்படின்ட்டு இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு ட்ரேட்ல பண்ண ப்ராஃபிட்டா அடுத்து 4 ட்ரேட்ல லாஸ் மட்டும் தான் பண்ணிருப்பீங்க. அதுக்காக தினமும் ட்ரேட் பண்ணக்கூடாதோ அப்படின்னு கிடையாது, ஆனா ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓவர் ட்ரேட் பண்றதுங்கிறது வைரஸ் மாதிரி. உங்களோட மொபைல் ஆர் லேப்டாப்ல ஒரு வைரஸ் இருந்துச்சுன்னா எப்படி அது நீங்க என்னதான் சேவ் பண்ணி வச்சாலுமே அதெல்லாமே ஃபாலோ போகுமோ, அதெல்லாமே கெட்டு போகுமோ, அதே மாதிரி தான் நீங்க ஓவர் ட்ரேட் பண்றதும் நீங்க என்னதான் ப்ராஃபிட் பண்ணாலும் அந்த ப்ராஃபிட் எல்லாமே காணாம போயிடும் ஒரே ஒரு லாஸ்ல. சோ நீங்க கரெக்டான சிஸ்டம்ல உங்க சிஸ்டம்க்கு ப்ராப்பரான ஒரு ட்ரேட் வந்திருக்குன்னா ஒரு ட்ரேட் இல்லைன்னா மேக்சிமம் 2 ட்ரேட் அவ்வளவுதான். மார்க்கெட் எந்த மூமெண்ட்ல போக போகுதுன்ட்டு நீங்க டிசைட் பண்ண முடியாது, யாருமே டிசைட் பண்ண முடியாது. மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னா மார்க்கெட் கூட நீங்க சண்டே போடாம நீங்க ப்ராப்பரான செட்டப்ல வந்துச்சுன்னா மட்டும் 1 ட்ரேட் ஆர் 2 ட்ரேடோட ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. மார்க்கெட்டோட என்னைக்குமே ஆர்கியூ பண்ணாதீங்க, சண்டே போடாதீங்க. டெடிகேட்டடான ரூல்ஸ் பேஸ்டு ஸ்விங் ட்ரேடிங் கிளாஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கிளாஸுக்கு உங்களுக்கு ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு கிளாஸோட டீடைல்ஸ் எல்லாமே சொல்றேன்.